ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி தமிழில் பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தையில் அப்படியே இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 10 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? நம்ம ஃபோனில் பேசுவோம், சில நேரங்களில் அவங்களுக்கு கேட்காத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்போம்ல. அதே அப்படியே இங்கிலீஷில் சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்களேன். கேன் யூ ஹியர் மீ? கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஓவர் ஈட். ரொம்ப சாப்பிடாத. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் கேட்போம் பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைங்களாம் அடம் பிடிப்பாங்க எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ நீட் இட். நீட்னா எனக்கு தேவைப்படுது, வேணும் அப்படிங்கிறது. ஐ நீட் இட், எனக்கு இது வேணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் வேணும். இப்போ நம்ம சாப்பிடுவோம், ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் மோர். எனக்கு இன்னும் வேணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பசிக்குது. நம்ம தமிழில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே இங்கிலீஷில் சொல்ல முடியும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. எனக்கு பசிக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஹங்க்ரி. எனக்கு பசிக்குது. நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஒரு வேளை மழை பெய்யலாம் அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் மே ரைன். மழை பெய்யலாம். நெக்ஸ்ட் ஒன், எவ்வளவு? நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், எவ்வளவோ அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்ம பயன்படுத்தணுங்க, ஓகேவா. எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவு மச், எவ்வளவு. நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரமாக பார்க்கலாம். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? see you soon. சீக்கிரமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோனா எனக்கு தெரியும், எவ்ரிதிங்னா எல்லாமே, எனக்கு எல்லாமே தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். ஓகே, ஃபைனலாக 10th பார்க்குறோம். பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல. டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாத. ஓகே, ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு உங்கள் உதவி தேவை. இதுக்கானதை நீங்கள் கீழே காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.